பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்தில் நம் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 33 முதல் 36 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 33வது அதிகாரத்திலே யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறதான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து அங்கே ஏசாவை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஏசாவை திடப்படுத்தி யாக்கோபுடன் ஒப்புரவாக வேண்டும் என்னும் ஒரு ஆசையை அவன் உள்ளத்திலே ஏற்படுத்தினார். ஏசாவின் அன்பான வரவேற்பும் சிநேக பாவமும் யாக்கோபின் ஜபத்திற்கு தேவன் அளித்த பதிலாகும். எந்த பிரச்சனையானாலும் ஜபத்தின் மூலமாக நாம் ஜெயம் பெற முடியும். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்படி ஒரு சமாதானத்தோடே இங்கே யாக்கோபு ஏசாவுடைய சந்திப்பு நடைபெறுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. பின்பு யாக்கோபு 16 வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலு என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்திற்கு எல்லோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். 34வது அதிகாரத்திலே இங்கே யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் அங்கே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போய் அங்கே ஏற்பட்டதான காரியங்களை குறித்து இந்த 34வது அதிகாரம் தெரிவிக்கிறது. யாக்கோபு தேவ பக்தியற்ற மக்களின் பட்டணமாகிய சீகேமுக்கு அருகிலே குடியிருந்தான். தேவன் அவனுடைய தகப்பனாய் ஈசாக்கின் ஊருக்கு போக கட்டளையிட்டிருந்தார். அதை மீறி யாக்கோபு தன் விருப்பப்படி சீகேமிலே குடியிருந்தபடியினாலே அங்கே துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். தீனாலும் அவருடைய பெற்றோரும் தவறு செய்தார்கள். ஒழுக்கக்கேடும் தீமையும் நிறைந்த அந்நிய மக்கள் அருகில் மிக நெருங்கிய தொடர்புடன் குடியிருக்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த யாக்கோபு செய்த பெரிய தவறு. லோத்து முன்னால் இப்படித்தான் செய்திருந்தான். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் சஞ்சரிக்க வேண்டிய இடங்கள், எல்கை, அனுசரிக்க வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் திட்டமாக வகுத்து கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஊர் சுற்றி பார்க்கும்படியாய் உன் குமாரத்தை கடந்து சென்று அங்கு நிகழ்ந்ததான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. வேதனையான காரியங்கள். தீனால் கெடுக்கப்பட்டு மீண்டுமாய் அங்கே சிமியோன், லேவி ஆகியோர் பட்டணத்து உள்ள எல்லோரை கொலை செய்வதையும் அதனால் வருகிறதான
வேதனையான காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். சர்வவல்லவர் கிருபையினாலே அவர்களை நடத்தினார். 35வது அதிகாரத்திலே யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி வருகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். உடனே கீழ்ப்படிந்து நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி தன் குடும்பத்தாரோடு கூட இங்கே போய் பலிபீடம் கட்டி ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டு உன்னத தேவனை தொழுது கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே ராகேல் ஈசாக்கு ஆகியோருடைய மரணங்களை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலும் ஏசாவின் சந்ததியாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏதோமிலே அரசர்கள் எப்படி அரசாண்டார்கள் என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது கர்த்தருடைய எச்சரிப்பும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நமக்கு இறங்கி வரும்படி உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அப்படி வார்த்தையின்படி நடப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நமக்கு ஜெயத்தையும் பலத்தையும் நல்ல சுகத்தையும் அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.